வணக்கம் மக்களே. உங்க முன்னாடி இருக்கிற ப்ராடக்ட்டை இந்நேரம் நீங்க பார்த்து உடனே கெஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து ஒரு எல்இடி ஹெட்லைட். உங்க கார்ல ஹாலோஜன் பல்ப் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்க காரோட ஹெட்லைட்ஸ் இல்ல ஃபாக் லைட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல அப்படின்னா நீங்க வந்து அப்கிரேட் வந்து ஒரு எல்இடி லைட்டுக்கு போய்க்கலாங்க. எல்இடி பல்ப் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ் இப்போ இருக்கிற கார்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து பிளக் அண்ட் பிளே மாதிரி நீங்க டைரக்டா நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த காரோட ஹெட்லைட் பிளக் வந்து என்ன ஃபிட்டிங் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இந்த ப்ராடக்ட் இப்ப நான் வந்து நம்மளுடைய XL6க்கு ஃபாக் லைட்ல இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ XL6 இருக்கட்டும், எர்டிகாவா இருக்கட்டும், டிசையர், இந்த மாதிரி காருங்க மாருதியில மோஸ்ட் ஆஃப் தி லேட்டஸ்ட் கார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த H8, H9, H11, H16 பிளக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல மோஸ்ட்லி வந்து மாருதி கார்ஸுக்கு வந்து H11 பிளக் வந்து செட் ஆகுங்க. அதே இப்ப நம்ம XL6க்கும் பாத்தீங்கன்னா இந்த H11 ஃபாக் லைட் தான் வந்து அந்த கிளிப் தான் நமக்கு வந்து செட் ஆகுது. இந்த ஃபிட்மெண்ட் எல்லாமே வந்து ரெனோ கார்ஸ், ஹோண்டா கார்ஸ், அதே மாதிரி மாருதி கார்ஸ்க்கும் இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நைட் ஐ நிறைய பேர் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு சில்வர் கவர் போட்டு வரும், டிரான்ஸ்பரண்ட் கவர். அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 கிளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. துணியால ஆன கிளவுஸ் தான். குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இது ஏதோ வந்து ஒரு பனியன்ல இருந்து கட் பண்ணி தைச்சா மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நீங்க ஒர்க் பண்றதுக்காக அவங்க வந்து ஒரு 2 கிளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்கான மேனுவல் வந்துடுது. இந்த மேனுவல்லே வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ஃபிட் பண்ணணும், அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 36 வாட்ஸ் பவர் வந்து கன்சியூம் பண்ணோங்க. அதனால வந்து ரொம்ப பவர் கம்மியான ஒரு பவர் தான் இது வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணுது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு COB சிப் எல்இடி. இந்த COBங்கிறது நல்ல காஸ்ட்லியான, இல்லைன்னா வந்து ஒரு நல்ல எல்இடி சிப் அப்படிங்கிறது COBன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெக்னாலஜி. இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. 6500 கெல்வின் கலர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கிறிஸ்டல் ஒயிட் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். 6500 கெல்வின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாடி எல்லாமே வந்து அலுமினியம் பாடிங்க. அதுவும் இங்க போட்டிருக்காங்க, ஏவியேஷன் கிரேட் அலுமினியம் பாடி. ஆப்ரேட்டிங் லைஃபும் வந்து அவங்க வந்து அப்ராக்சிமேட்டா இங்க கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட இது மட்டும் இந்த H8, H11 இந்த சாக்கெட் மட்டும் இல்லாம H4 இருக்கு, H1 இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாக்கெட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு லைட்டு. இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே வந்து ஒரு இன்பில்ட் ஃபேன் வந்து உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அலுமினியம் அப்படிங்கறத நீங்க டச் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அதை நாக் பண்ணீங்கன்னா கூட நல்ல ஒரு மெட்டல் சவுண்ட் வருதுங்க. எல்லாமே ஃபுல்லா வந்து அலுமினியம் தான். நல்ல ஒரு வெயிட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒயர் பாத்தீங்கன்னாலும் நல்ல வந்து ஒரு திக்கான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. கிளிப்போடைய எதுவும் ரொம்ப பிளிம்சியா இல்லை, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருக்குங்க. பாக்ஸ்குள்ள இப்படிதான் வரும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட். 2 லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா அழகா அந்த மாதிரி ஃபோம்ல வந்து கட்டிங்ஸ் கொடுத்து டேமேஜ் ஆகாம உங்களுக்கு நல்லாவே அழகா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டீங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் ஏன் செலக்ட் பண்ணேன், மார்க்கெட்ல எவ்வளவோ ப்ராடக்ட் இருக்கு, அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் இந்த நைட் ஐ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணேங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது. நீங்க பிலிப்ஸ், ஆஸ்ராம், பாஷ் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 4000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு செட் ஆஃப் பல்புக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் சைனா தான், மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டும் கிடையாது. நிறைய ப்ராடக்ட் வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்டா இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா கிடையாது. இந்த நைட் ஐ மட்டும் ரொம்ப பக்காவா இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா இந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து டூப்ளிகேட்ஸை வெளில விட்டுட்டு இருக்காங்க. இதே நைட் ஐ உங்களுக்கு வந்து 700, 800 ருபீஸ்க்கே கிடைக்குது. அதே மாதிரி 2000 ருபீஸ்க்கும் 2500 ருபீஸ்க்கும் கிடைக்குதுங்க. நான் வந்து இதை வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு இதோடைய கரெக்டான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இதே நைட் ஐ அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து ஃபேக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 தடவை நைட் ஐ சேம் லிங்க்ல இருந்து நான் வாங்குறப்ப எனக்கு டூப்ளிகேட்ஸ் அனுப்பியிருந்தாங்க.
அதை எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. ரெண்டு விஷயம். முதல் விஷயம், எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த பேக்கேஜிங்ல வந்து கிளவுஸ் இல்லை. இப்போ வர சில நைட் ஐ பேக்கேஜ்ல வந்து இந்த மாதிரி கிளவுஸ் இல்லாம தான் வருது. அது வந்து ஒரு ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் இந்த H8 இந்த பர்டிகுலர் சாக்கெட் இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸோட தான் வரும் அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் முதல் தடவை வாங்கினப்போ கிளவுஸ் வந்து எனக்கு வரல. மற்றபடி ப்ராடக்ட் எல்லாமே சீல்டா தான் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ராடக்டோடைய பார் கோடே இல்லை. ஓகேவா? இது வந்து இந்த QC பாஸ் குவாலிட்டி கண்ட்ரோல்கான சர்டிபிகேட்டே கிடையாது. அதே மாதிரி அதுல வந்து பார்த்தா இந்த நைட் ஐக்கான இந்த எம்ப்ளமே இந்த ரிட்டர்ன் வந்து இல்லை. பிளெயினா இருந்துச்சு, பிளெயினா அப்படியே அலுமினியம் அதே மாதிரி இருந்துச்சு. பட் ஷேப்பா இருக்கட்டும், இந்த ரப்பர் சீலிங்கா இருக்கட்டும், இந்த சிஓபி லைட்ஸோடைய இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸாக்ட் சிமிலர் ப்ராடக்டா தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு ஃபேக். நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பாக்ஸுக்கு பின்னால இந்த மாதிரி வந்து சைனீஸ்ல எழுதி இருக்கோங்க. இது எழுதி இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அர்த்தம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு QR கோடு இருக்கும். இந்த QR கோடை வச்சே நீங்க வந்து நைட்டை வெப்சைட்ல கூட நீங்க செக் பண்ணிக்கலாம், நீங்க வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு. மெயினா ஃப்ரண்ட்ல வந்து 3 years வாரண்டி, இந்த ஃபுல் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் அப்படிங்கறத நம்பிடலாம். ரெண்டாவது, உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா கட்டிங் கொடுத்து 2 லைட் வந்து அழகா கொடுத்துருப்பாங்க. மெயின் விஷயம், நீங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கிறப்போ நல்ல ஒரு வெயிட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க நைட் ஐக்கான பேட்ஜிங் இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பார் கோடும் இந்த QCக்கான லேபிள் இருக்கணுங்க. இது இருந்தாதான் உங்களுக்கு வந்து வாரண்டியும் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியும் அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த ப்ராடக்டை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தனியா ஒரு வீடியோவா நான் பண்றேன். அதையும் மறக்காம போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்றேன்.